ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. வருடத்தின் இறுதியிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய இரக்கம் மிகப்பெரியது. எவ்வளோ ஆபத்துகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி பாதுகாத்து மீட்டு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம் காலையிலே நாம் கேட்டது போல அவருடைய அந்த கல்வாரியில் கெத்செமனேயில் ஆண்டவர் நமக்காக செய்ததை நாம் வெளிப்பாடாய் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே நாம் பெற வேண்டும். ஆண்டவருக்குள் ஒரு ஜீவன் இருந்தது அப்படின்னு நாம் பார்த்தோம். அந்த ஜீவன் எல்லாருக்கும் ஒளியாக இருந்தது. அதிலே ஒரு ஜீவனை நாம் இந்த நாளிலே பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் நம்ம அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருக்கிறது போல் நாம் கற்பனை செய்து கொள்வோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன், அதாவது யாருன்னா பேதுரு, கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். இந்த வசனம் 50லிருந்து 54 வரைக்கும் ஆண்டவர் அந்த தோட்டத்தில் இருக்கும் பொழுது அவரை பிடிக்க வருகிறார்கள். அப்போ அவர் எப்படி தன்னை அந்த இடத்துல அவர் காட்டுறார் அப்படின்னா, ஒரு பலவீனனாய், தன்னை ஒரு பலவீனன், நான் ஒரு பலவான் கிடையாது, நான் ஒரு பலவீனன். ஆனால் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் கூப்பிட்டேன் அப்படின்னா, பிதாட்ட சொன்னேன் அப்படின்னா, அதாவது நான் ஒரு வார்த்தை கூப்பிட்டேன் அப்படின்னா 72,000 தூதர்கள் இறங்கி வருவாங்க தெரியுமா? 72,000 தூதர்கள் இறங்கி வந்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாரையுமே, ரோமர்கள், போர்ச்சேவகர்கள் எல்லாரையுமே அழித்து விடுவார்கள். ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன் அப்படின்னா, வேத வாக்கியம் அதுதான் 54 பார்க்குறோம். இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இயேசு பலவீனனாக இருந்தார். பேதுரு பலவானாய் தன்னுடைய பட்டயத்தை உருவினான். அதுதான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், உன் பட்டயத்தை உரையிலே போடு, பதில் செய்யாதே, எந்த சூழ்நிலையிலும் பலவீனனாக இருந்து விடு. பலவீனமாக இருப்பதற்கும் தாழ்மையாக இருப்பதற்கும் ரெண்டும் ஒன்று போல ஒன்றிணைந்து இருப்பது. இந்த இடத்துல ஆண்டவர் தன்னை ஒரு பலவீனனாய் காட்டி கொண்டார். அந்த இடத்துக்கு அவர் இறங்கி போனார். அவர் கூப்பிட்டுருக்கலாம். இதுக்கு உதாரணத்துக்கு நாம் ஒரு வார்த்தையை பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், அங்கே நாம் பார்க்குறோம், மரியாள், அவள் சகோதரி மார்த்தாள், லாசரு, இந்த 3 பேர் இருக்காங்க. அதில் 5ஆம் வசனம் பாருங்கள். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவருக்கு சிநேகிதன் யார் அப்படின்னா இந்த லாசரு. இதை படிக்கும் பொழுது ரொம்பவும் உற்சாகமாக இருந்தது. ஆண்டவர் என்னை பார்த்து இப்படி சொல்லணும், எனக்கு ஒரு சிநேகிதன் இருக்கான் அந்த ஊரில், இந்த பள்ளங்கோயிலில் ஒரு சிநேகிதன் எனக்கு இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. இந்த பர்டிகுலராக எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள், அன்பாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, சிநேகிதனாக இருந்தார். அப்போ இங்கே பாருங்கள், அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது அங்கேயே 2 நாள் தங்குறாரு 6ஆம் வசனத்தில். அப்புறம் மறுபடியும் போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி சீசர்களை கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டே இருக்கும் பொழுது, சரி நம்மளை அங்கே ஏற்கனவே நம்மளை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ அங்கே போய் நம்மளை கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போகிறாங்க, சீசர்கள்லாம் இயேசுவோட கூட. அடுத்த பக்கத்தை திருப்பி பார்த்தோம் அப்படின்னோம்னா அதே அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாங்க, இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது.
தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல நம்மளை வைத்து, என்னை வைத்து, ஒவ்வொருவரையும் வைத்து நாம் பார்ப்போம். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அங்கே செத்து கிடக்கிற ஒரு மனிதனை உயிரோடு எழுப்ப போகிறோம் அப்படிங்கிறது திட்டம் தெளிவாக சொல்லிட்டார் ஆண்டவர், தெரிஞ்சிருச்சு. அப்போ எப்படி போவோம்? நம்ம அப்படியே நெஞ்ச நிமித்திடுச்சு, நம்ம தான் போய் எழுப்ப போகிறோமே அங்கே செத்து கிடக்கிறவனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யலை. அவர் உயிரோடு எழுப்ப போகிறோன்னு தெரிஞ்சும் அவர் எப்படி போகிறார் அப்படின்னா, அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 35வது வசனத்தில் 34, 35 படிக்கிறேன். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். அதாவது அந்த வார்த்தை, என் சிநேகிதனை எங்கே வைத்தீர்கள்? ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் எழுப்ப போகிறார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் லாசரு உயிரோடு எழுப்ப போகிறார். ஆனால் கண்ணீர் விடுகிறார். அது எதை காட்டுது அப்படின்னா, இயேசு பலவீனனாக இருக்கிறார். அவங்களோட கூட அவங்களுடைய லெவலுக்கு இறங்கி போகிறார். இயேசு கண்ணீர் விட்டார். அப்போ பாருங்கள், அடுத்தது அந்த 44வது வசனத்தில் அங்கே சொல்கிற 43 படிக்கிறேன் பாருங்கள். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஏன் இதை அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் செஞ்சிருக்கக்கூடாது? ஒரு மரித்த 4 நாள் மரித்து நாறிக்கொண்டிருக்கிற சரீரம் வந்து வெளியில் உயிரோடு வருது அப்படின்னா, கெத்செமனே தோட்டத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, பிதாவை நோக்கி கூப்பிட்டுருக்கலாம். ஆண்டவரே, இந்த இதிலேருந்து என்னை வச்சிங்க, காப்பாற்றுங்க, உங்களுடைய தூதர்களை அனுப்பி என்னை பாதுகாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல தன்னை பலவீனனாய், இதெல்லாம் நிறைவேறணும். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது நம்ம எப்படி காட்டுகிறோம்? பேதுருவை போல கத்தியை எடுத்து காதை வெட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல தன்னை தாழ்த்தி பலவீனனாக, இந்த சூழ்நிலையில் எனக்கு என் பிதாவை நோக்கி நான் பார்க்குறேன், அவரிடத்துலேருந்து வந்தது பாத்திரம், அதை நான் பானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் நம்ம மேல் வைத்த அந்த அன்பு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால தான் நாம் பவுல் சொல்லுவாங்க, கொரிந்தியரில் சொல்லுவாங்க, 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது எப்படின்னு நாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டார். நாம் ஒவ்வொரு சூழ்நிலையும் இப்படி தான் எதிர்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். நான் பலவானாக இருக்கும் பொழுது நான் மன்னிப்பு கேட்க முடியாது. பலவானாக இருக்கும் பொழுது ஒரு இடத்துல வந்து திட்டும் பொழுது, அவமானமாய் பேசும் பொழுது அந்த இடத்துல நான் தலை குனிந்து போக முடியாது. நான் பதில் செய்து விடுவேன், நான் திரும்ப பேசி விடுவேன், இருதயத்துக்குள்ள ஒரு கசப்பை கொண்டு வைத்து விடுவேன். எப்போ அப்படின்னா, நான் பலவானாக இருக்கும் பொழுது. ஆனால் இங்கே ஆண்டவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டார். அப்படியே அவர் வாலியன்டையராக அவர் வந்து அந்த இடத்துல அவர் தனக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு இடத்துக்கு போயிட்டார். சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய குமாரன் இப்படி நடந்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சூழ்நிலைகளில் நம்மளோட இடைப்படுகிறவங்க யாராக இருக்கட்டும், சரி, வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க, சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் யாராக இருக்கட்டும், நாம் இந்த மனநிலைமையில் இருந்தோம் அப்படின்னோம்னா அப்போ தான் தேவனுடைய வல்லமையினால் பிழைக்க முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் அமைதியாக இருக்கும் பொழுது, கத்தியை உரையிலே போடும் பொழுது, பலவீனமாக இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நான் வந்து பிழைக்க முடியும். இதே இதில் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், பவுல் சொல்லுவாங்க பாருங்கள், 2 கொரிந்தியர் 12:7 to 10 நீங்கள் போய் வீட்டில் வாசித்து பாருங்கள். அதில் 10ஆம் வசனத்தில், அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன், ஆகையால்
கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை! ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பலவீனமாக இருக்கும்போதே நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன். தன்னை எப்பொழுதுமே இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நாம் வைத்துக்கொள்ளணும். எப்படி இயேசு தம்மைத்தாமே தாழ்த்தினார் அப்படிங்கிறது போல் நம்மை நாமே நம்ம என்ன பண்ணணும்னா பலவீனனாய் வைத்துக்கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அநேக காரியங்கள்லேருந்து நாம் தப்பிக்க முடியும். ஏன்னா சாத்தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அது உன்னால் முடியும், உலகத்தில் சொல்கிறது மாதிரி உன்னால் முடியும், உன்னால் முடியாது ஒன்றும் கிடையாது, உன்னால் பேச முடியும், உன்னால் ஜெயிக்க முடியும், இதை இப்படி சொல்லி மடக்க முடியும் அப்படின்னு சொல்லி சாத்தான் பக்கத்தில் சொல்லுவான். பாரு இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சிலே உட்காந்துருக்க, வெளியில் தானே இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவரே நான் பலவீனனாக இருக்கிறேன், இதில் என்னால் போரிட முடியாது, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், இந்த துன்பத்தில் நீங்கள் தான் என் கூட இருக்கணும், பலவீனத்தில் இருக்கணும், நிந்தையில் இருக்கணும், இடுக்கண்களில் இருக்கணும், என்னை அவமானப்படுத்தும் பொழுது நீங்கள் தான் என் கூட நிற்கிறீங்க. ஆதாமை ஆண்டவர் தேடி வந்தார் என்று காலையில் நாம் கேட்டோம். ஆனால் ஆண்டவர் ஆதாமை மாத்திரமா நம்ம தேடி வந்தார்? முதல் மனிதனை எப்போ தேடாமல் ஆரம்பித்தாரோ அதிலிருந்து ஆரம்பித்தது தான் இன்னைய வரைக்கும் ஆண்டவர் நம்மளை தேடிக்கொண்டு இருக்கிறார். நாம் தான் அத்தி இலைகளை பறித்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடையை நம்ம போட்டுக்கிறோம். அது சீக்கிரத்தில் காஞ்சி கறி கீழே விழுந்துரும்னு தெரியாது. மனிதர்களாக இருக்க நமக்கு ஷேக் பிரதர் ஒரு மெசேஜில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரெஸ்ஸு போட்டு போகிறவங்க, அரைகுடையாக ஆடை அணிஞ்சிட்டு போகிறவங்கள பார்க்கும்பொழுது எனக்கு இதுதான் ஞாபகம் வரும். அந்த அத்தி இலையை பறித்து போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. பாவம், ஆண்டவர் நல்ல தோலுடைய கொடுத்தாரு. அது ஒரு நாளும் கெட்டு போகாது, கிழிஞ்சு போகாது, அது காஞ்சி கீழே விழுவாது. ஆனால் பரிதாபம், பாவம் இவங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களாம். அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு தோலுடைய கொடுத்து நம்மளை அவர் தேடி வந்திருக்கிறார். அதுபோல் ஆண்டவர் இன்னொரு இடத்துல அவருடைய பலவீனத்தை நான் பார்த்தேன். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்கிறாங்கல்ல, அந்த ஐஸ்வர்யவன் கேட்கும் பொழுது முழங்கால் படியிட்டு 17ஆம் வசனத்தில் 10:17 நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி என்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன். அப்போ ஆண்டவருடைய அந்த இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பிதா ஒருவர் தான் நல்லவர். இந்த பூமியில் நான் கீழே இறங்கி வந்துட்டேன், நான் சோதிக்கப்படுகிறேன். இந்த சோதிக்கப்படுகிறதையே நான் பார்க்கும் பொழுது என்னை நான் நல்லவன்னு நான் என்னை கூப்பிட மாட்டேன். ஒரு பாவமும் செய்யாதவர் எப்படி அந்த இடத்துல அவர் நடந்து கொண்டார்? இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. நான் என்னை எப்படி நினைத்து கொள்கிறேன்? ஓரளவு படிச்சுட்டேன்னா கூட, ஓரளவு படிச்சிட்டோம், ஒரு பெரிய படிப்பு படிச்சுக்கிட்டோம், ஒரு ஸ்டேட்டஸில் கொஞ்சம் அந்தஸ்தில் கொஞ்சம் உயர்ந்தாச்சு. போன வாரத்தில் ஒரு பிரதர் சொன்னது மாதிரி, சர்ச்சில் பிரதர் சிஸ்டர்னு கூப்பிட்றாங்க, ஊருக்குள்ளே போனால் டே வாடா சுந்தர் வாடா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த சர்ச்சில் நல்லா கூப்பிட்றாங்க, பிரதர் சிஸ்டருங்கிறாங்க, வெளியில் போனால் எப்படி இருக்கே? அப்போ அதிக பலன் இருக்குது, அதனால தான் வாடாங்கிறத ஏற்றுக்க முடியல. அப்போ நமக்கு பலவீனனாக இயேசுவை போல் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆண்டவரை கூப்பிட்ட பேர்கள் எல்லாத்தையும் நம்ம இதில் காமிக்கலாம். அப்போ அவர் எப்படி அந்த இடத்துல நடந்து கொண்டார்? இன்னொரு வார்த்தையை நான் காமிக்க விரும்புகிறேன். அதே மார்க்கு 15ஆம் அதிகாரம், மார்க்கு 15 ஆண்டவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சி போய் பிளாத்துக்கிட்ட நிப்பாட்டிட்டாங்க. அங்கேயும் பலவீனனாய் நிற்கிறார். 5ஆம் வசனத்தில் அவர் இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிளாத்து ஆச்சரியப்பட்டு அப்படியே இருக்கார். 7ஆம் வசனத்தில் பாருங்கள், கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். இந்த இடத்துல நம்ம எல்லாரையும் போட்டு பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி இந்த ஆதாம் நம்ம காலையில் பார்த்தோமோ அதே போல் இங்கே பரபாஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம கொலை கூட செய்யாமல் இருக்கலாம். கொலையை காட்டிலும் கொடூரமான பாவங்களை செய்த நாம்
இப்போ காவலில் இருக்கும், ஜெயிலில் இருக்கும். இப்போ ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். அங்கே ஒரு வழக்கம் இருந்தது. ஒருத்தரை உள்ளே பிடிச்சி போனோம்னா அவருக்கு பதிலாக இன்னொருத்தரை வெளியில் விடணும். அப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் யாரை வெளியில் விட சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய இரட்சகரை, நம்முடைய ஆண்டவரை உள்ளே வச்சுட்டு இந்த பரபாசை வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். அவர்களை 10ஆம் வசனம், அவர்களை நோக்கி, நான் யூதருடைய ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். உடனே சொல்கிறாங்க, பரபாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். அந்த சம்பவத்தை பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் பார்க்கும் பொழுது அந்த சீனை எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த ஆண்டவர் அந்த பரபாசை வெளியில் அவர் வருவார். அந்த சேவகர்கள்ட்டெல்லாம் ஒரு மாதிரி நக்கல் பண்ணிவிட்டு, நாக்கெல்லாம் துருத்திக்கிட்டு, கிண்டல் பண்ணிவிட்டு, தப்பிச்சிட்டோம் பார்த்தியா, என்னை பிடிச்சி உள்ளே போட்டில்ல, என்னை பிடிச்சி உள்ளே வச்சிங்கல்ல, இப்போ பாரு வெளில வந்துட்டோம் பாரு அப்படின்னு அப்படி வெளியில் அப்படி வரும்பொழுது இயேசு அங்கே நிற்பார். அவர் பார்ப்பார். அந்த சீனை இருக்க போடுங்க பார்ப்போம். அதை பார்ப்பார் பாருங்கள். ஆண்டவருடைய ஒரு கண்ணை அடித்த அடியில் ஒரு கண்ணே இருக்காது. கண் போயிருக்கும், ஒரு கண்ணு தான் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அந்த அந்த பரபாசை அந்த பார்க்குற அந்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பலவீனனாக நிற்பார். நம்ம தவறே செய்யலை, நமக்கு பதிலாக ஒருத்தரை விடுதலை ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? நம்ம எந்த தவறுமே செய்யலை, இவனை பிடிச்சி உள்ளே போடுங்க, இவனுக்கு பதிலாக அந்த கொலைகாரனை வெளியில் விடுங்க அப்படின்னா, நம்ம ஒருவேளை அப்படி நடந்தால் கூட, ஏதோ என்னால் நீ வெளியில் போகிற, அயோக்கியத்தனை செஞ்சுட்டு போகிற, உன்னால் நான் இந்த தண்டனையை அனுபவிக்கிறேன், எனக்கு பதிலாக நீ வெளியில் போகிற அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். இந்த சம்பவத்தை பாருங்களேன், கொஞ்சம் திருப்பி போடுங்களேன். அந்த இதில் இதை பாருங்கள், அவன் அந்த கிண்டல் பண்ணிவிட்டு அப்படி வெளியில் முகம் மாறுது பாருங்கள். அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. இந்த கொஞ்சம் பின்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. இந்த இயேசுவை காட்டும் பொழுது அதை ஸ்டாப் பண்ணுங்க. இயேசு அந்த இவர் அப்படியே இருங்க பாருங்கள். இந்த முகம் எவ்வளோ பலவீனமாக இருக்கார் பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் பரபாசே, நீ போய் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், உனக்காக நான் உள்ளே போகிறேன், நீ வெளியில் போய் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதை தான் சொல்கிறாங்க. இந்த அன்பை நம்ம அறியணும். உன்னை ரட்சிப்பதற்காக நான் எந்த எல்லைக்கும் போவேங்கிறார் ஆண்டவர். உன்னை ரட்சிப்பதற்காக என் கண்ணு போகலாம், என் சரீரம் போகலாம், எது வேணாலும் போகலாம். எந்த எல்லைக்கும் நான் போவேன். நீ வெளியில் போறீல்ல, இன்னையிலேருந்து நாம் கேட்டது மாதிரி இன்றைக்கி தான் கடைசி நாளாக இருக்கலாம். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்குறது நீ கடைசி நாளாக இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உள்ளே போகிறேன், நீ வெளியில் போ, பாவம் செய்யாத, பயப்படாத. அவருடைய முகம், பரபாசுடைய முகம் எவ்வளவு மாறினது அதை நாம் பார்த்தோம். ஆண்டவரை பார்க்கும் பொழுது அவருடைய முகம் மாறினது. இதில் நடித்தவருடைய அதை குறித்து கேள்விப்பட்டேன், அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல. அந்த சீன் நடிக்கும் பொழுது, இயேசுவா நடித்தவரை பார்க்கும் பொழுதே இவருக்கு ஒரு மன திரும்புதல் வந்துருச்சான். அந்த முகத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நமக்காக இவ்வளவு செய்திருக்கிறார். நாம் ரொம்ப நாள் உயிர் வாழ போகிறது கிடையாது. சீக்கிரமாக நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறோம். கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. ஏன் பலவீனனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி. ஏன் இயேசுவை போல் இருக்கக்கூடாது? ஏன் பலவீனனாக நான் வீட்டில் வாழக்கூடாது, இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது? யாராவது ஒருத்தவங்க எதுவும் செய்யும் பொழுது ஏன் நான் அமைதியாக இருக்கக்கூடாது? இயேசுவை போல நாம் தீர்மானம் எடுப்போம். இந்த நாளில், ஆண்டவரே, என்னை நீங்கள் தேடி வந்தீங்க, எனக்காக நீங்கள் அந்த கல்வாரி சிலுவையில் நினச்சி, நீங்கள் அன்னைக்கே நினச்சிருந்தா தூதர்களை கூப்பிட்டு நீங்கள் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் எனக்காக நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சீங்க. இந்த பரபாஸ் இருக்கிற இடத்துல நான் என்ன அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு நீதிமான் உள்ளே போகிறார்,
அவரோட முகத்தை பார்க்கும் பொழுதே அவன் வந்து மனம் திரும்பிட்டான். அதுபோல் நம்ம ஆண்டவர் நம்மளை நடத்துவார், ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். என்னுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். ஆமீன்.